இருக்கு. ஒரு ஃபேனா அந்த படம் எடுத்திருக்கேன். ஒரு ஃபேன்ஸா எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பார்த்த ஒரு பையன் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பொறுமையா கண்டிப்பா சார் அப்ரூவல் இல்லாமல் ட்ரெயின் பண்ணுவார். சார் வெரி ஹாப்பி. சார் சொல்லி அது படம் பார்த்தா கண்டிப்பா தெரியும். படம் பாருங்க. ஏப்ரல் 10th வந்து சந்தோஷமா பாருங்க. மேல போ. தேங்க்யூ. நான் கடவுள் அஜித் அவரு கூப்பிட சொன்னா கூட கூப்பிட மாட்டேன். நான் துண்டுற சோறு கூட அஜித் சோறு தான். அந்த மாதிரி ஒரு ஆளு உலகத்துல இங்க காட்டலாம். தமிழ் சினிமாவில் நீ ஒரு மனுஷனை காட்டினா பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு. ஏதோ ஒரு புகழாரம் கூட்டினாரா? யாரா ஒருத்தர் தேடினாரா? ஏதோ ஒரு விளம்பரம் பண்ணாரா? அது அஜித் மட்டும்தான். மற்ற மாதிரி என்னன்னா பண்ணிருப்பீங்க, போட்டி வச்சிருப்பீங்க, டிவி வச்சிருப்பீங்க, ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. அஜித் யாராவது கூப்பிட்டாரா? அதுதான் அஜித். கடவுள் அஜித் நான் கூப்பிடல. நான் துண்டுற சோறு கூட அஜித் தான். நான் துண்டுற சோறே அஜித் தான். அந்த ஆளு மாதிரி ஜினுனா இருக்கணும். ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அஜித் தானே காட்டினாரு. ஒரு திசா அந்த விடாமுயற்சியில் அந்த பொம்பளை கிட்ட எப்படி வாழணும்னு சொல்லி அஜித் தானே எங்ககிட்ட காட்டினாரு. ஹெல்மெட் போடணும்னு சொல்லி அஜித் தானே காட்டினாரு. நான்லாம் கடை பிடிக்க மாட்டேன். அதெல்லாம் அவரை பார்த்து நான் ஜினுனா தான் இருக்கிறேன். அவர் மாதிரிலாம் கிடையாதுண்ணா. போய் ஏமாற்றி இந்த கூட்டம்லாம் கிடையாது. எங்களுக்கு பேனர் இருக்குதா? எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குதா? கொடி இருக்குதா? ஓடி வரோண்ணா சார். நாங்கள் ஜனா ஆஞ்சநேயா ஃபெயிலர் கூத்துலேருந்து ஒரே அஜித்னு சொல்லி வாழ்ந்துருக்கிறோம். மற்ற மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. ரசிகரை மாற்ற மாட்டோம், கொள்கையை மாற்ற மாட்டோம். அஜித் தான் உலகமே. நான் துண்டுற சோறு அஜித். சாப்பிடும் போது அஜித்ண்ணா இருக்கு. 6 மணி டிக்கெட் எடுக்காம சுற்றி இப்போ அலைஞ்சு டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. லாஸ்ட்டாக வந்து வெளியே மொபைலில் தான் பார்த்துட்டு வரேன். வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கா. டீசரை பாருங்க, சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு. ஃபேன் பைசம் எல்லா அளவுக்குலையுமே வராப்புல. வேற மாதிரி வாய் வரட்டா அப்படின்றாப்புல. இனிமேல் தரமாக இருக்குதால தரமாக பார்க்கலாம். ஏப்ரல் 10 வெயிட்டிங். கண்டிப்பாக அதை பார்க்க வெயிட் பண்ணுறோம். பயங்கரமா இருக்குது. தலை வலிக்குது. அவ்வளோ கத்தி தலை பயங்கர வலி. பயங்கரமா இருக்குது. 1000 யானைக்கு சமம். இந்த டீசரு 1000 யானைக்கு சமம். அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்துக்கிறா போல நம்ம ஆதிக்கிற வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, தாறுமாறா இருக்கு. என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தணும் இல்ல. பங்கமா இருக்குது, தரமா இருக்குது. பக்கா மாஸ், தரமான மாஸ், ஃபயரான மாஸ். அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ கிளாஸ், அவ்வளோ மாசு. வேற இந்த மாதிரி டீசர் அவனை விட முடியுமா? இவ்வளோ கூட்டம் நீங்கள் க்ரௌட் பண்ணுங்க. அஜித்னு ஒரு பேரு கோசம் வந்து நிற்கிறோம். அவர் மட்டும் இந்த டீசருக்கு எவ்வளோ கூட்டம் எவ்வளோ வந்தது. ஏகே தான், அஜித் குமார் தான். அஜித் குமார் மாதிரி ஒருத்தன் உலகத்தில் அவனுமே கிடையாது. நான் சொல்றேன். வேற படத்தோட கேட்குறாரு. அந்த படத்தை நான் சொல்கிறேன். அந்த நாங்கள் படத்தை படமாக தான் பார்ப்போம். ஆனால் ஏகே கோசம் எங்களுக்கு படமே வேணாம். அவர் முகத்தை பார்த்தா போதும்னா ஓடி வருவோம். எல்லாம் சூப்பர் தான் ஜி. ஒரே ஜி செம்ம சூப்பர். விடாமுயற்சி எப்படி இருந்ததோ அதோட டபுள் டக்கரு. உண்மையிலே அஜித் குமார் மாதிரி உலகத்தில் ஒரு நடிகை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யாருமே இல்லை. போய் ட்ராமாலாம் பண்ணக்கூடாது. செதுக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீசர் அருமையாக இருந்தது. விடாமுயற்சி பார்த்ததுக்கு இது செம ட்ரீட்டாக இருக்கும். படம் வேற லெவல் தலைவராக. அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராஃபில் ஸ்டில்ஸ் மாதிரி நச்சுன்னு வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே தரமான சம்பவம். வேதாளம் பார்த்த மாதிரி இருக்கு. அருமையான டீசர் அருமையாக இருக்கு. வெயிட்டிங் ஏப்ரல் 10 வெயிட்டிங் வேற லெவல். டீசர் பயங்கரமா இருக்குது. தலை மாசா பண்ணிக்கிறா போல. ஆர்த்திக்கு ஒரு தேங்க்யூ, ஜிவி பிரகாஷுக்கு ஒரு தேங்க்யூ. நாங்கள் போன படத்தில் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு 100 மடங்கு 200 மடங்கு அதிகமாகவே குத்துக்கிறாங்க. சின்ன ஒரு டீசருக்கே வந்து எங்களுக்கு கத்தி தொண்டை போயிடுச்சு.
இப்போ படம் ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே படத்துக்கோசம் வெயிட்டிங். ஏப்ரல் 10 எப்போ வரேன்னு இருக்குது. நாங்கள் பண்ணுவோம், சம்பவம் செய்கிறோம். ஸ்க்ரீனில் அஜித் எப்பவுமே அழகு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருப்பாரு, நேரில் பார்த்தாலும் அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் மாசா தெரிவார். 3 கெட்டப்ல காமிச்சாங்க. ஜெயில் சீனும் பக்காவா இருக்கு. அதோட மாசான சீன் ஒன்று சொல்றேன். பிளாக் கலர் கோட்ல இறங்கி வரா போல தலை படிக்கட்டுலேருந்து பில்லா பார்ட் 1ல பார்த்த அஜித்தை அப்படியே கண்டுக்கு எதிரே நிப்பாட்டின மாதிரி ஒரு ஃபீலு. எங்களுக்கு ஆர்த்திக்கு நல்லா பூர்த்தி பண்ணுவாருன்னு நாங்கள் நினச்சிட்டோம். எங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. டீசர் பயங்கரமாக தெரியல, எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது டீசர். விஷுவல் கேமரா ஒர்க்கு தலையை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ எப்படி பழைய அஜித் பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. எனக்கு அந்த சின்ன வயசு கேட்டப் பார்த்தீங்களா, பழைய அஜித் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. இதுவும் பெரிய அஜித்தும் நல்லா கேட்டப் பயங்கரமாக இருக்குது எனக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்குது. அதில் ஜிவி சொன்ன மாதிரி வச்சுக்கிறாரு, அதே மாதிரி பயங்கரமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து 100% அதில் படத்தில் இருக்குது. வந்தால் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். எனக்கு அடுத்த மாதமாக இருந்தாலும் எனக்கு ஓகே, இல்லை நாளைக்கு வந்தால் எனக்கு ஓகே தான், பிரச்சனை கிடையாது. எனக்கு நாங்கள் பண்ணுறது பண்ணி தான் இருப்போம் இது வரைக்கும். அட் டைம் இருந்தா சொல்லுங்க, எந்த மைக்கு அது? என்ன சொல்லுங்க டீச்சர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் பண்ணாங்க ப்ரோ. என்ன வந்ததோ கத்தினே இருந்தோம். செகண்ட் டைம் போட்டானுங்கண்ணா, ஐயோ அந்த பில்லானா டேவிட் பில்லா இஸ் பேக் அந்த லுக் ஒன்று வந்திருந்தான். செம்மையா அந்த ஹேர் ஸ்டைல் அது இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஷர்ட்லாம் போட்டு செம்மையா இருந்தா தலை கையில் காப்ப வச்சுட்டு அப்பப்போ ரூல்ஸை பிரேக் பண்ணோன்னு சொன்னார்ண்ணா. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அவர் பாதையெல்லாம் போனோம் நம்ம, இருந்தாலும் நம்ம தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா அவர் சொன்ன மாதிரி எவனா இருந்தாலும் கேட்கணும்ண்ணா, அவ்வளோதாண்ணா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நீங்கள் கேளுங்கண்ணா. 4 வாட்டி போட்டானுங்க, 4 வாட்டி கத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸு. இனி தலை தான் யாருன்னு அவர் காட்டிட்டாரு. ஏப்ரல் 10 மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எப்பவுமே தெரியும் தலை தான் சொல்லிட்டு எல்லாருக்கும். ஏப்ரல் 10 நம்ம இதோட பேசுவோம். அது தெரியலண்ணா நம்மளுக்கு, எது வந்தாலும் பார்ப்போம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வேறண்ணா ஒரு கலர் கிரேடிங்கும் சரி, அந்த ஃப்ரேமும் சரி அவருக்குனே வச்ச மாதிரி இருக்குதுண்ணா. அந்த ஏகேன்னு ஒரு பிஜிஎம் வருது, ரெட் டிராகன் ஏகேன்னு வருது, என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணா. இது போதும் எங்களுக்கு, இது ஒன்று போதுண்ணா. அவருக்கு தானே இனி எல்லாம் வெயிட்டா இவ்வளோ பேசுன்னு கேட்குறீங்களா? எப்போ வருதுன்னு தெரியலண்ணா. ஏப்ரல் 10 இன்னும் என்ன 40 நாளோ 35 நாளோ பார்த்துக்கலாண்ணா. மாமே